முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் மாதம் திங்கட்கிழமை கிபி 570 சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மெக்காவில் பிறந்தார்கள். இவரது தந்தை அப்துல்லா மற்றும் தாயார் ஆமினா ஆவார்கள். சிறிய வயதிலேயே பெற்றோரை இழந்து தம் சிறிய தந்தை அபு தாலிஃபிடம் வளர்ந்து வந்தார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது மெக்கா அறியாமை காலமாக இருந்தது. சிலை வழிபாடு, பின்வாசலில் நுழைதல், மது அருந்துதல் போன்ற பல தீய எண்ணங்களில் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்காவின் மக்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா என்னும் மலைக்குகைக்கு சென்று அங்கு பல நாட்கள் தனிமையில் தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் மனைவி கதீஜா அலி அவர்கள் பல நாட்களுக்குரிய உணவை தயார் செய்து கொடுப்பார்கள். இந்நிலையில் ஹீரா குகையில் அவருக்கு சத்திய வேதம் திடீரென ஒரு நாள் வரும் வரை நீடித்தது. அன்று வானவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓதும் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஓதத் தெரியாதவன் இல்லையே என்று பதிலளித்தார்கள். அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3வது முறையும் தாங்க இயலாத அளவுக்கு இறுக்கி கட்டி அணைத்த பின்னர், என்னை விட்டு விட்டு படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் ஓதும் என்று கூறினார்கள். அப்பொழுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனின் 96வது அத்தியாயம் 1 முதல் 5 வரை ஓதினார்கள். இந்த சம்பவத்தை மக்கா குறைஷினர் நம்ப மறுத்தார்கள். எவர் இஸ்லாத்தை ஏற்றாரோ அவர் குறைஷியிடம் பல துன்புறுத்தல்களுக்கு ஆளானார்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாமுக்கு மாறியவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையே காணப்பட்டது. அமர் பின் யாசின் அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அவர்களுடன் இஸ்லாமுக்கு மாறியவர்கள் 5 அடிமைகள், 2 பெண்கள் மற்றும் அபுபக்கர் மட்டுமே என்று கூறினார்கள். தனது மனைவி கதீஜா அலி மற்றும் தனது சிறிய தந்தை அபு தாலிஃப் அவர்கள் மரணித்தார்கள். அபு தாலிஃப் மற்றும் கதீஜா அலி அவர்களின் மரணித்த ஆண்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவலை ஆண்டு என்று அழைக்கப்படும். அபு தாலிஃப் அவர்களின் மரணத்துக்கு பின் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியானது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் சந்தித்த துன்பத்தில் மிக கொடுமையானது அகாபாவின் தாயிஃப் நாளில்தான். தாயிஃபிலிருந்து கர்ணசாலிப் என்னும் இடத்தில் அடையும் வரை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயநினைவுக்கு வரவில்லை. அங்கு வந்து சேர்ந்தவுடன் தலையை உயர்த்தினார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்நிலையில்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் புராக் என்னும் மின்னல் வேக வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது என்று. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் தன் பயத்துல் ஹராமிலிருந்து தொலைவில் இருக்கும் மஜிதுல் அக்ஸாவிற்கு ஓரிரவில் அழைத்துச் சென்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17:1. நான் அதில் ஏறி ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றேன் என்று கூறினார்கள். அங்கு சொர்க்கத்தின் 7 வாசலையும் காண்பித்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பல நபிமார்களை சந்தித்து உரையாடினார்கள். பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்றார்கள். 5 வேளை தொழுகை மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹ் நிறைவேற்றினான். நான் என் அடியார்களுக்கு 50 5 குறைத்து லேசாக்கி விட்டேன். ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் 40 வயதில் நபித்துவம் பெற்றார்கள். தமக்கு இறை செய்தி அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் மக்காவில் 13 ஆண்டுகள் தங்கினார்கள். பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். குறைஷிகள் நபிகளாரை தேடி புறப்பட்டார்கள். இந்த சம்பவம் குறிக்கும் விதமாக அல் குர்ஆன் அத்தியாயம் 8:30, நபியே, உம்மை சிறைப்பிடிக்கவோ அல்லது உம்மை கொலை செய்யவோ அல்லது உம்மை வெளியேற்றிவிடவோ நிராகரிப்போர் சூழ்ச்சி செய்வதை நினைவு கூறுவீராக. அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர். அல்லாஹ்வும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். சூழ்ச்சி செய்வோரில் எல்லாம் அல்லாஹ் மிகவும் மென்மை உடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 8:30. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியை திசை திருப்ப முடிவு செய்தார்கள். மெக்காவில் இருந்து சிறிய தொலைவில் இருக்கும் தவர் குகையில் தங்க முடிவு செய்தார்கள். குறைஷியினர் பின் தவர் குகையை நெருங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலி அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்கள் சவுர் குகையில் இருந்தபோது அவர்களிடம், இவர்களில் எவராவது தம் கால்களுக்கு கீழ் குனிந்து பார்த்தால் நம்மளை கண்டு கொள்வார் என்று சொன்னார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த 2 நண்பர்களுடன் அல்லாஹ் மூன்றாவனாக இருக்கிறானே, அவனை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அபூபக்கரே என்று கேட்டார்கள். அல்லாஹ் அல்லாதவற்றை பாதுகாவலானாக எடுத்துக்கொள்வதற்கு உதாரணம் சிலந்து பூச்சியின் உதாரணம் போன்றது. அது ஒரு வீட்டை கட்டியது. ஆனால் நிச்சயமாக வீடுகள் எல்லாம் மிகவும் பலகீனமானது. சிலந்தி பூச்சியின் வீடே ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின். அல் குர்ஆன் அத்தியாயம் 29:41. இவ்விதமே அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களை குறைஷிடம் இருந்து காப்பாற்றினான். பின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயணம் மக்காவில் இருந்து மதீனாவாக இருந்தது. இதுவே ஹிஜ்ரத் பயணம் என்பார்கள். மதீனா மக்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். பின்னர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களை ஹரா என்னும் பகுதியில் மதீனா மக்கள் சந்தித்தார்கள். இறுதியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்து அடைந்தார்கள். மதீனாவின் அனைத்து மக்களும் மிக உற்சாகமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின் மதீனா வீதியில் ஒட்டகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த ஒட்டகம் ஒரு இடத்தில் மண்டியிட்டது. இன்ஷா அல்லாஹ், இதுதான் நம் தங்கும் இடம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த இடம் இப்பொழுது மஸ்ஜித் அல் நபவி என்று அழைக்கப்படுகின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் பயணம் மஸ்ஜித் அல் நபவியில் முடிவடைந்தது.
அபு சுஃபியான் தலைமையில் வணிகக் குழு மதீனா வரும் தகவல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. மெக்காவின் குறைஷிகள் பொம்மை சிலையை கடவுளாக வழிபட்டார்கள். பலவித பொம்மை சிலைகளை கடவுள் என்று கூறி வியாபாரம் செய்து வந்தார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிலை வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்த திட்டம் தீட்டினார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பத்ரு என்னும் இடத்தில் தங்க வைத்தார். பின் நபித்தோழர்கள் பனு ஹஜ் கூட்டத்தினரின் அடிமை ஒருவனை பிடித்து அபு சுஃபியானை பற்றி விசாரித்தார்கள். அவன் அபு சுஃபியானை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் அபு ஜஹில், உத்பா, ஷைபா, உமியா ஆகியோர் உங்களை நோக்கி படை திரட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னான். போர் தொடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் அனுமதி அளிக்கப்படுகின்றது. நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் பேராற்றலுடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 22:39. முஸ்லிம் தரப்பில் 300க்கும் சற்று கூடுதலான நபர்களும் குறைஷி தரப்பில் 1000க்கும் மேற்பட்டோரும் போரில் கலந்து கொண்டார்கள். போர் நடைபெறும் வேளையில் அல்லாஹ் 1000 வானவர்களை அனுப்பி முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான். உங்களை இரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது பின்பற்றி வரக்கூடிய 1000 மலக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 8:9. அபு சுஃபியான் தன் வணிக கூட்டத்தை காப்பாற்ற போருக்கு வராமல் பின்வாங்கினார். குறைஷியின் முக்கிய பிரமுகர்கள் போரில் மாண்டு கிடந்தனர். இறுதியில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்தான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வாழ்வில் பல போர்களை சந்தித்தார்கள். பத்ரு போரின் போது 313ஆக இருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை பின் 10,000க்கும் மேற்பட்டோர் முஸ்லிம்களாக மாறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவித்தார்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தம்முடன் முஸ்லிம்கள் 10,000 பேரை அழைத்து கொண்டு மக்கா வெற்றிக்காக மதீனாவில் இருந்து மெக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். இது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்ததில் இருந்து 8 ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்றது. இப்னு உமர் அலி அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி நாளில் ஒட்டகத்தில் அமர்ந்தபடி வந்து இறையில்லம் காபாவின் முற்றத்தில் இறங்கினார்கள். அப்துல்லா பின் மசூத் அலி அறிவித்தார்கள், காபாவை சுற்றி 360 சிலைகள் இருக்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்கா நகருக்குள் நுழைந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சத்தியம் வந்துவிட்டது, அசாத்தியம் அழிந்து விட்டது என்று கூறினார்கள். சத்தியம் வந்துவிட்டது, இனி அசாத்தியம் மீண்டும் ஒரு முறை பிறக்காது என்று கூறிக்கொண்டே தம் கையில் இருந்த குச்சியால் அவற்றை அடிக்கத் தொடங்கினார்கள். 10,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை அபு சுஃபியான் எதுவும் செய்ய இயலவில்லை. மெக்காவை எளிதில் வெற்றி கொண்டார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை ஆயிஷா ரலி கூறியதாவது, அபூபக்கர் சித்திக் ரலி தனது வசிப்பிடத்தில் இருந்து குதிரையில் சவாரி செய்து வந்தார்கள். அவர் அதில் இருந்து மசூதிக்குள் நுழைந்தார்கள். ஒரு போர்வையால் மூடிக்கொண்டிருந்த நபியிடம் நேரடியாக சென்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலி தம் முகத்தை அவிழ்த்தார்கள். அவர் மண்டியிட்டு அவரை முத்தமிட்டார்கள். பின்னர் அழத் தொடங்கினார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 632 இறந்தார்கள்.
அபூபக்கர் சித்திக் ரலி அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவித்தார்கள். உங்களில் எவர் முகமதை வணங்கினீர்களோ அம்முகமது இறந்து விட்டார். ஆனால் அல்லாவை வணங்குபவர் அல்லாஹ் உயிருடன் இருக்கிறான், ஒருபோதும் இறக்க மாட்டான் என்று கூறினார்கள். இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அல் குர்ஆன் அத்தியாயம் 5:3. இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.